செல்கிற போது ஆறு வறண்டு போய் இருந்தது. இப்ப நான் திரும்பவும் வருவேன். அதாவது திரும்பி வருகிற போது இருக்கிறதையும் வெள்ளம் வருது பிரிகிறது. போதும் போதும் மோசம் வேறு ஒன்றில்லை. திரும்புகிறானே முதலில் தொம்பமே என்னருகில் தொம்பமே என்னருகில் போற்றிருந்தது ஆற்றை கடந்துற அந்தனர் என் மீது சந்தேகப்படுவாரு. அவர் கோபத்துக்கு நாளாகி விடுவாரு. இதுகரையும் பிறண்டு ஓடுகிறது வெள்ளமானது. இது என்ன சோதனையே தெரியவில்லையே. நாராயணா, எப்படி எப்படி இருந்தாலும் என் நாராயணன் என் பகவான் என்னை கைவிட மாட்டான். அப்படி பகவான் தான் உறுதியை நினைத்துக் கொண்டிருப்பதை மனதில் நினைத்தது நேர்மையாரம் தான். எங்கிருந்தாலும் அந்த எம்பெருமா நாராயணன் என்னை காப்பாற்ற. நாராயணா, என் நாராயண கோவில் உங்களை நம்பி நினைத்தோமோ அவ்வண்ணமாக அல்லவா? அதோ பார்த்தாயா, அந்த ஜானியாகப்பட்டவளுக்கு உயிருக்கு எந்த பங்கும் கிடையாது. அவள் அந்த தண்ணீரிலே மிதந்து கழுத்தளவு தண்ணீர் பெருக்கெடுத்தும் அந்த வெள்ளத்திலே நீந்தி அக்கறைக்கு செல்ல முடியாமல் படித்து தெப்பம் போல் மிதந்து இக்கரையிலிருந்து அக்கறையில என்ன இருக்கிறது? காசி மாநகர். அந்த காசி மாநகர் கரை ஒதுக்கியிருக்கிறேன். இது எதற்காக தெரியுமா? இவள் மீது கொலைப்பழி சுமத்த வேண்டும். அந்த காரணத்தினால் இப்பேற்பட்ட இந்த காசி மாநகரிலே நேற்றைய தினத்திலே அசுராதிகளுக்கு எல்லாம் குருவாக விளங்கி வரக்கூடிய சுக்கிர பகவானை ஐயராகத்தானே நியமித்திருந்தேன். ஆனால் இன்றைய தினத்திலே தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கி வரக்கூடிய குரு பகவானை பிரகஸ்பதி ஐயர் என்ற நாமதேயத்தோடு நியமித்திருக்கிறேன். அன்னவர் வரட்டும், பிறகு பேசலாம்.
சிசியா செமதாக்கி ஒத்துப்பலா நல்லா பண்ணா சாமி இந்த கை என்ன இருக்குது? இது அக்னியாஸ்திரம் எரிஞ்சிருவாய். நீ எந்த நேரம் குளு 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 சாமி யாருங்க? நான் தான் பிறகு ஐயரு குரு பகவான் ஏதோ பகவானே குரு பகவானாக என்னை பிறந்து செய்யறாக உருவற்றி மாற்றிக்கிறார். ஏதோ என் சாமி மண்டலேஸ்வரர் பார்க்கலாம். குரு பகவானே ஆஹா காரணம் ஆதார வந்தத்தை ஆதாரமாக சேவித்தபடியால் என்றென்றைக்கும் சந்தோஷமாகத்தானே வாழ்ந்திருப்பாய். எதற்காக இந்த உருவத்தோடு நியமித்திருக்கிறேன் என்றால் உங்களை மட்டும் இந்த உருவத்தோடு நியமித்திருக்கவில்லை. நம்முடைய நவக்கர மண்டலத்திலே இருக்கக்கூடிய இரவு நேரத்திலே ஒளியை தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு முகத்திலே பொலிவை தரக்கூடிய அந்த சந்திர பகவானை ஐயர் வீட்டு பெண்ணாகத்தானே நியமித்து தாரை என்ற நாமதேயத்தோடு உங்களுக்கு மனைவியாக்க நியமித்திருக்கிறேன். ஆதலால் மனைவியாக நான் தான் நியமிக்க போகிறேன். அந்த காரணத்தினால் இப்பொழுது சந்திரனாகப்பட்டவர் தாரையாக உருமாறி வரட்டும், மற்ற கதையை பேசலாம். சுக்கண்ணா யாருங்கிற தாங்கத்து வாங்க வாங்க மாமி நமஸ்காரம் நமஸ்காரம் மாமி கெண்டி வச்சுடா. ஐய் நான் வந்திருப்பது யார் என்றால் யார் மாமி? நான் தான் தாரி என்று அழைப்பார். இவர் வந்தால் மாமி சொல்லுங்க. என் நோக்கம் புரிந்ததா நோக்கி? ஏதோ புரிஞ்சு புரியாது இருக்கிறது மாதிரி. எப்படி இருக்கிறது நோக்கி? எனக்கு ஏதோ ஐயராத்து மாமி வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. நான் ஐயராத்து மாமி. என் பேரு தாரை என்று அழைப்பார். தாரை மாமி. தாரை அது மட்டும் கிடையாது மாமி. இந்த 9 கிரகம் இருக்கிறது. 9 கிரகத்திலிருந்து சந்திர பகவானை தாரையாக உருமாற்றி என் கடவுள் பகவான் வரும்படி கட்டளை. மண்டலேஸ்வரரா? அவரை சென்று பார்த்த பிறகு விளக்க முடியும். அப்படியா? சந்திரா சந்திரா என்னுடைய பாதார வந்தத்தை ஆதாரமாக ஜெபித்தபடினால் சந்திரா என்றென்றைக்கும் என்னுடன் சேர்ந்து சந்தோஷமாகத்தானே வாழ்ந்திருப்பார். தாங்கள் குரு பகவானுக்கு மனைவியாக விளங்குவத வேண்டும். ஒப்புக்கொள்கிறீர்களா?
அப்படியே உங்கள் அதாவது குரு பகவான் நானும் ஆண்மகன் அண்ணவரும் ஆண்மகன் அண்ணவருக்கு மனைவியாக நான் சென்றால் அப்படி ஏதாவது கிரமந்திரங்களா தகுந்தாகப்பட்டவர் என்ன யோசனை செய்கிறார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் புரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். ஏற்கனவே இந்த குரு பகவானுக்கும் இந்த சந்திரனுக்கும் போட்டா போட்டு என்ன தெரியுமா? இப்ப ஏற்பட்ட இந்த மக்களிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை நான் இவர்களுக்கு உணர்த்தியே தீர வேண்டும். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே இந்த குரு பகவானுடைய பொண்டாட்டியை சந்திரன் வச்சுக்கிட்டான். இந்த சந்திரனோட பொண்டாட்டியை குரு பகவான் எடுத்துட்டு போட்டான். சந்திரன் அழகு வாய்ந்தவன். அந்த அழகிலை கண்டு மயங்கி குருவிடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய மனைவியை வீட்டுக்கு போனவன் தான் அந்த சந்திரன். இப்பேற்பட்ட எங்க பொண்டாட்டி ஏன் வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு குருவுக்கு போறாம இப்படி இவர்களுக்கு ஏற்கனவே போட்டா போட்டி. அன்றைக்கு இந்த தேவ பசங்களே பொண்டாட்டியை பரிமாறிக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு இருக்கிற கும்பிட்ட பசங்களை மத்தவங்க பொண்டாட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி இந்த பகை உணர்வு இருக்கின்ற பொழுது நான் குரு பகவானுக்கு மனைவியால் விளங்கினால் அது ஒத்து வருமா? இது சாத்தியமா? அப்படி என்றல்லவா மறுக்கிறேன். இப்பொழுது குரு பகவானிடத்திலே தாங்கள் மனைவியாக விளங்க வேண்டுமானால் ஒப்புக்கொள்வதற்கு மனம் கொடுக்கவில்லை. அப்படி நான் மனைவியாக 3.25 நாளைக்கு விளங்க வேண்டுமானால் நீங்கள் அன்போடு ஆசையோடு அடித்தாலும் உதைத்தாலும் அதற்கு அவர் கட்டுப்பட்டு வாழ்க்கை குடும்பம் நடத்துவதற்கு ஏதுவானால் நான் விளங்குகிறேன் என்று நீங்கள் தெரிவிக்கிறேன். எப்படி அடிப்பீங்க? எப்படி அடிப்பீங்க? எப்படி 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 அண்ணாவா எனக்கு கணவராய் வந்தால் எப்படி 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 அடிச்சுக்க ஒண்ணு அப்படி அடித்தாலும் எப்படி உதைப்பீங்க? எப்படி உதைப்பேன்? காலத்திற்கு ஒரே எவ்வளவுதான் அடித்தாலும் தாய்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் மனைவி அகப்பட்டவள் அன்பாலும் அடித்தாலும் உதைத்தாலும் இதற்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண்மகன் நடந்தானேயானால் அந்த பொண்டாட்டியோட குடும்பம் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. குரு பகவானே யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாம் ஒரு புதிய விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த மும்மூர்த்தி தேவர்களாகட்டும், ஏன் இப்பேற்பட்ட இத்தனை பெரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாகட்டும், எந்த ஒரு ஆம்பளையாவது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆம்பளை என் பொண்டாட்டிட்டு அடி வாங்கணும்னு ஒரு ஆம்பளை கைத்துக்கு சொல்லு. அத்தனை ஆண்மகனும் அவன் மனைவி இடத்திலே அடி உதைப்பட்டவன் தான். புரிகிறதா? இது எல்லாம் என்னுடைய மாயை தானே தவிர இது உண்மை சம்பவம் கிடையாது. ஆதலால் எதற்காக இந்த உங்களுக்கு ரூபம் என்றால், ஐயராக இருக்கக்கூடிய தாங்கள் நந்தவனம் செல்வது போல் செல்லுங்கள். நம்முடைய காசி மாநகர் அருகே திருமலர் அயோத்தியாபுரி நாட்டு மன்னன் திருவாயின சக்கரவர்த்தி மனைவி ஆகிய ஜானகியை மூர்ச்சி அடைய செய்திருக்கிறேன். அவளது உயிருக்கு பங்கம் கிடையாது. நாங்கள் சென்று அவளை காப்பாற்றி அவளை அன்பான வார்த்தை கூறி, நாங்கள் இருவருக்கும் குழந்தையே கிடையாது, நாங்களும் இப்பேற்பட்ட உன்னை குழந்தை போல் பாவிக்கிறோம், வளர்க்கிறோம், நீ யாரொன்றுக்கும் கவலைப்படாம் என்று நீங்கள் ஆறுதல் கூறி உங்கள் வீட்டிற்கு அந்த ஜானகியை அழைத்து வாருங்கள். சந்திரா, அப்படி அந்த ஜானியாகப்பட்டவர் உங்கள் குடிலுக்கு வந்த பிறகு என்னுடைய மாயினால் உனக்கு நான் ஒரு குழந்தை பிறக்க செய்கிறேன். நீ பெற்ற பிள்ளையை நீயே முடித்து போட்டு அந்த கொலைப்பழியை ஜானகி மீது சுமத்த வேண்டும். அப்படி சுமத்திய பிறகு இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அல்லவா? நான் பெற்ற பிள்ளையை இந்த ஜானகி எங்களுடைய குழந்தை போல் பாதுகாத்து வந்தோம், இந்த ஜானகியாகப்பட்டவள் நான் பெற்ற பிள்ளையை கொலை செய்து விட்டால் அப்படி என்று இந்த காசி மாநகருக்கு நான் ஏற்கனவே இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காரராக திகழக்கூடிய அங்காரக பகவான் முன்ன பார்த்தீங்கல்ல, கருத்த நிறம் அலங்கோல உருவத்தோடு வேடுவை பெண்ணாகத்தானே உருமாறி வந்திருந்தார். நினைத்த நேரத்திலே நினைத்த மாத்திரத்தில் நினைத்த உருவத்தை மாற்றக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அந்த அங்காரக பகவானை நான் இந்த காசி மாநகருக்கு அரசனாகத்தானே பௌம அரசனாகத்தானே நியமித்திருக்கிறேன். அந்நேரத்தில் நீங்கள் தீர்ப்புக்கு செல்ல வேண்டும். இது இப்படி இருக்க அது அப்படியே நீங்கள் சற்று ஓரம் இருங்கள். இப்பொழுது இந்த காசி மாநகருக்கு பௌம அரசனாக அங்காரகனை நியமித்திருக்கிறேன். வரட்டும் பௌம அரசன்.